ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னோடய ஓன் க்ரியேட்டிவில் நான் மேக் பண்ண ஜுவல்ஸ் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் இதெல்லாம் போட்டிருக்கேன், அதையும் போய்ட்டு பாருங்கள். அதோட கண்டினியூ தான் இது. லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதில் நிறைய டீட்டெயில்டாக நான் கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் தான், அதாவது ஸ்டட்டு. நான் எனக்கு ஒரு ஜுவல் செட் வாங்கினேன் மீஷோவில், அதில் வந்த கம்பல் தான் இது. எனக்கு இது போட பிடிக்கல, இவ்வளோ பெருசு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை. ஆக்சுவலி நான் நல்லா இருக்குமான்னு போட்டும் பார்க்கல. சரி, இதை வச்சு நம்ம எதாவது மேக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டட் பேஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அந்த கம்பியை நான் மேல்வாட்டமாக மடித்து விட்டு ஒரு ஹோல் மாதிரி மடித்து விட்டுக்கிட்டேன். இப்போது அது நமக்கு வந்து ஒரு ரிங்கு மாதிரி கிடச்சிருது இல்லைங்களா, அதுக்குள்ளே நான் ஒயரை விட்டு ரெண்டு பக்கமும் ஈவனாக வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் நான் வந்து பீட்ஸை கோர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து கோர்க்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்க அந்த லைனுக்குள்ளே இந்த ஒயரை உள்ளே விட்டு தள்ளி நம்ம கோர்த்துட்டோன்னா கொஞ்சம் டைம் சேவிங் ஆகும் இல்லைங்களா, நமக்குமே போர் அடிக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த பக்கமும் நான் ஒரு 12-13 பீட்ஸை நான் கோர்த்துக்கிட்டேன். இது என்னோடய பாப்பாக்காக மேக் பண்ணது. சரி, அப்படியே வீடியோவும் எடுத்து போடலாம், யாருக்காவது யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் மேக் பண்ண ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு இயரிங் வச்சு தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். சரி, இதுவும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. இது உண்மையாகவே அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஏதாவது இது மாதிரி இருந்ததுன்னா, யூஸ் இல்லாமல் நமக்கு போட பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் செட்டாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ பாருங்கள், இது ஃபைனல் லுக் இது தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் நான் 2 மேக் பண்ணேன். கொஞ்சம் குட்டியாக என்னோடய தம்பி பொண்ணுக்காக மேக் பண்ணது, இன்னொன்று என்னோடய பொண்ணுக்காக மேக் பண்ணது. 2 இருக்கும் இல்லைங்களா, ஆனால் அதை 2 வச்சு நான் மேக் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக நம்ம அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுல ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஜம்ப்ரிங்லேயே நம்ம வந்து டோரியை கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அப்படியே அதுலேயுமே நம்ம டோரி கனெக்ட் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். நம்ம கியர் லாக் போட்டு ஒரு ஹோல் மேக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயுமே நம்ம டோரியை கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கலருக்கும் அந்த கம்பலுக்குமே அது வந்து ரொம்பவே மேட்சிங்காக இருந்தது அந்த பீட்ஸு. இது கிளாஸ் பீட் தான், ஆரஞ்சு கலரில் இருந்தது என்கிட்ட. அந்த பீட் வச்சு நான் மேக் பண்ணேன். ரொம்ப பியூர் ஆரஞ்சு இல்லை, ரெட் வித் ஆரஞ்சு மாதிரி இருந்தது அந்த கலர். பாருங்கள், 2 செட்டுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாம்ஸ், அதாவது பிரேஸ்லெட் கிளாஸுமே நான் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சாம் வச்சு நம்ம ஒரு 2 லேயராக நம்ம நெக்ஸ்ட் செட் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கு நான் கியர் ஒயர் எடுத்துக்கிட்டேன். கியர் ஒயரோட ப்ளூ கலரில் கிறிஸ்டல் பீடு அண்டு அதுக்கப்புறம் அந்த 2 சாம்ஸ் எடுத்துக்கிட்டேன், கியர் லாக்கை. இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். உங்களுக்கு இமேஜ் மேலே ஸ்க்ரீனில் தெரியும், அதோட ஐடியா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 2 லைன் வாங்கியிருந்தேன், கிறிஸ்டல் பீடு தான் வாங்கியிருந்தேன். அந்த 2 லைனுமே எனக்கு கரெக்டாகிடுச்சு. 2 செட்டு மேக் பண்ணுறது கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் குட்டியாகவும் என்னோடய பாப்பாக்கும் என்னோடய தம்பி பொண்ணுக்குமே நான் இது மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இது 2மே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. நான் என்னோடய பாப்பாவுக்கு போட்டு பார்க்கும்போதுமே அழகாகவே இருந்தது. ரொம்ப குட்டி குட்டி கிறிஸ்டல் பீடு. இது மேக்ஸிமம் ஒரு 3mm இருக்கும், 3mm தான் இருக்கும். அழகாகவே இருந்தது. சரி, 2mm இருக்கும், இது 3mm இருக்காது. பாருங்கள், இந்த பீட்ஸை வந்து நான் எப்படி கோர்க்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கியர் ஒயர் எடுத்துக்கிட்டேன். கியர் ஒயரில் இது கோர்த்துக்கிறேன். இது கோர்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, டைம் எடுத்தது எனக்கு. ஃபுல்லாகவும் வீடியோ போட்டால் வந்து ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகும், யாரும் பார்க்க முடியாது, போர் அடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்கும் இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் மட்டும் காமிச்சிட்டு மீதி கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நான் கோர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு லேயருமே நம்ம கோர்த்துக்கணும் இல்லைங்களா. ஸோ 2 லேயருமே நம்ம கோர்த்து எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம கியர் லாக் வச்சு லாக் போட போகிறோம், அவ்வளோதான். இது 2 லேயர் இன்விசிபிள் நெக்லஸ் மேக் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இன்விசிபிள் நெக்லஸுமே நான் போட்டிருக்கேன். அதுலேயுமே நான் கியர் ஒயர் எப்படி போட்டு லாக் போடணும் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், நான் 2 லேயர் போட்டிருக்கேன். 2 லேயரு கொஞ்சம் மேலேயும் கீழேயும் வச்சுருக்கேன். ஆனால் 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல பீட்ஸ் இருக்கணும். மேலேயும் கீழேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அது வந்து அன்ஈவனாக இருக்கும். அதனால் கரெக்டாக நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 2 ஒயர் இருக்குது இல்லைங்களா, நம்ம 2 லேயர் எடுத்துருக்கோம். அந்த 2 லேயர்லேயும் கியர் லாக் விடுறோம். 2த்துலேயுமே விடுறேன் பாருங்கள். விட்டுட்டு அது 2மே ஃபோல்டு பண்ணி கீழே ரிவர்ஸில் விட்டு நம்ம இழுக்க போகிறோம்.
நீட்டாக இருக்கிற ஒயரை மேல் பக்கமாகவும் குட்டியாக இருக்கிற ஒயரை கீழ் பக்கமாகவும் இழுக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம இந்த குட்டியாக ஃபோல்ட் பண்ணுறது கீழேயோ மேலேயோ எதுவாக இருந்தாலும் அது பீட்ஸ்குள்ளே ஒரு பீட்குள்ளே விட்டு இழுத்திங்கன்னா நமக்கு வந்து அது ஃபினிஷிங்காக இருக்கும்னு. இது ரொம்ப ஹோல் குட்டியாக இருக்குது, கிறிஸ்டல் பீட்குள்ளே போகலை. அது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் பீட்ஸ்குள்ளே விடாமல் கியர் லாக்குள்ளே மட்டும் விட்டு கீழே இழுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புரியல, கிளியராக இல்லை, எதுவாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் போய் பாருங்கள். நான் நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னோடய கிளாஸ் பிடிச்சிருக்கு, ரெசின் கிளாஸஸுமே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ரெசின் ப்ரூச் ப்ளவுசஸ், அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ், நெட் கிளாத் அட்டாச் பண்ணது, ப்ரைடல் ஒர்க்கு எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கியர் லாக்கு வந்து அந்த ஒயருக்குள்ளே விட்டு நம்ம கீழ்ப்பக்கமாக இழுத்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்ததுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு 2 சைடுமே ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஜம்ப்ரிங்கை விட்டுட்டு டோரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே கூட நம்ம டோரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட கம்ஃபர்டபுளை பொறுத்து. வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்கள் வால்யூமை மியூட் பண்ணி வச்சுட்டு கூட பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஓரளவுக்கு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, யாரும் பண்ணுறதில்லன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா. நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி. இதுக்கப்புறம் பார்க்குற எல்லோரும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களெல்லாம் நம்பி தான் நாங்கள் வீடியோஸ் போடுறோம். எங்களால் முடிஞ்சதை, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ எங்களுக்கும் இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கியர் லாக் கொடுத்து லாக் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்காகவே இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த கிறிஸ்டல் பீட் வந்து ரொம்ப குட்டி ஹோலாக இருக்கிறதுனால என்னால் அந்த பீட்ஸ்குள்ளே விட முடியல. எனக்கு கஷ்டமாக இருந்தது. சைஸ் வந்து குட்டியாக இருந்து, கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நம்ம அந்த கியர் ஒயரை பின்னாடி ரிவர்ஸில் விட்டு கொஞ்சம் 2 பீட்குள்ளே விட்டோம்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ என்னால் விட முடியல, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விட முடியல. அதனால் நான் அப்படியே கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுதான் வந்து ஃபைனல். இதில் நம்ம கீழே இருக்கிற, அதாவது ஃபஸ்ட் லேயரை ஈவனாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு அதில் நம்ம வந்து ஒரு சாமில் ஜம்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணி அதில் அந்த சென்டர் பாயிண்ட்டில் ஜம்ப்ரிங்கை வச்சு ப்ரெஷர் கொடுத்து டைட்டன் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் பாருங்கள். இதுதான் ஃபைனல் அவுட்புட். அந்த சாம்ஸ் அண்ட் பீட்ஸ் வந்து கலர் ஓரளவுக்கு மேட்ச் ஆனது. இது அவுட்புட் எனக்கு நல்லாவே இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நமக்கு ஒன்று பார்த்து நம்ம செய்கிறதுங்கிறது வேறு, நாம்ளே ஓனாக க்ரியேட் பண்ணுறதுங்கிறது வேறு இல்லைங்களா. ஸோ இது என்னோடய ஓன் க்ரியேட்டிவில் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. இன்னும் நிறைய ஜுவல் மேக்கிங் வீடியோஸ் நான் போடுவேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது கண்டிப்பாக நீங்கள் யாராவது மேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்றுமே நான் எப்படி மேக் பண்ணேன், அதாவது ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல, ஏன்னா ஏற்கனவே நான் ஒன்று சொல்லிட்டேன். ஸோ ஃபுல்லாக சொல்லும்போது போர் அடிக்கும் இல்லைங்களா. அதனால் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இது ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஜஸ்ட்டு 2 மட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக ஜுவல் மேக்கிங் கிளாஸ் நான் போடுவேன். ப்ரூச் கிளாஸுமே போடலான்னு இருக்கேன். ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன், இருந்தாலும் அதை வந்து அப்டேட் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். See you.